வாரி வழங்குவது, வாடுவோரை தேடுவது, நாடுவோரை வழி நடத்துவது தான் ஜெபமாலை. மனதில் மரியாவை நினைத்தால் மனதார மன்னவன் இயேசு வந்து மகிழ்வான். கரம் அதில் ஜெபமாலை ஏந்தினால் காலமெல்லாம் கடவுளும் அவர் தரும் கருணையும் நம்மை தொடரும். இப்புனிதத்தை உணர்ந்திட புனிதருக்கெல்லாம் தலை சிறந்த புனிதராம் தூய கன்னி மரியாளிடம், நம் இறைவனின் தாயிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். நாம் மணக்க புகழ்வோம், பாமணக்க வாழ்த்துவோம். வாழ்நாளெல்லாம் இந்த புனிதத்தில் வாழ்ந்த புனிதர்களின் திருப்பண்டங்களை நாம் காணும் பொழுது நாமும் அப்புனிதத்தை அடைய முயற்சி செய்வோம். இத்திருப்பண்டங்கள் அந்த புனிதர்களின் ஆசிரையும் அருளையும் நமக்கு நிறைவாக பெற்று தருவனவாக. இந்த தெய்வீக வழியில் நாமும் இணைந்து இறைவனின் புனிதர்களைப் போல வாழ வரத்தை பெறுவோமாக. ஆமீன். வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு பாடுவோரை தேற்றுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு பாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமானவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரின் சார்பாக இந்த சிறப்பு திருப்பலிக்கு நம் ஆயர் அவர்களையும் வணக்கம் சொல்லி அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதோடு இந்த சிறப்பு திருப்பலியை நம்மோடு நிறைவேற்ற வந்திருக்கின்ற அனைத்து அருத்தந்தையர்களையும் அன்போடு பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக அன்போடு
வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 1500க்கு மேற்பட்ட புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்படுகிறது. இது வழிபடுவதற்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, மாறாக இதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய மதிப்பீடுகளின்படி நாமும் வாழ முயற்சி எடுப்பதற்கு தூண்டுகோலாக இது அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அருங்காட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அருங்காட்சியை நமக்கு நடத்த உதவுகின்ற ஃபாதர் எஃப்ரேம் அவரும் அவருடைய தந்தையாரும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த புனிதர்களைப் போன்று நம்முடைய பிள்ளைகளும், குறிப்பாக நம்முடைய சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை தங்கள் பாடமாக கொண்டு தங்கள் வாழ்க்கையிலும் புனிதத்தை அடைய கடவுளுடைய பிள்ளைகளாக வளர வாழ அவர்களுக்கு இறைவி ஆசிரியர் தர சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே வாழும் ஜெபமாலை என்ற இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கிற திருவாளர் ரூபன் நம்முடைய மரியான் சேனருக்காக கருத்துரை ஆற்றி அவர்களை ஊக்குவித்திருக்கின்றார். எனவே அவருக்காகவும் அவரோடு சேர்ந்து பணிபுரிகின்றவர்களுக்காகவும் அவருடன் வந்திருக்கின்ற ரொசேரியன் சபையை சார்ந்த அருட்சகோதரி ரொசாட்டி அவரோடு வந்திருக்கிற அருட்சகோதரிக்காகவும் அவருடைய சபைக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய பங்கில் இருக்கின்ற மரியான் சேனையில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவர்களுடைய திட்டங்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலி இவர்களுக்காக மட்டுமல்ல, நம் அனைவருக்காகவும் சிறப்பாக அர்ப்பணிக்கப்படுகிறது. எனவே இந்த திருப்பலியிலே தகுதியானத்தில் பங்கு பெற்று இறையருளை பெற நம்மை தயார் செய்யும் விதமாக நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கிறோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம்.
இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையா நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசக முன்னுரை. கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. எனவே நாம் கடவுளுடைய திருவிழாவிற்கு ஏற்ப வாழ்ந்து இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21வது வசனம் முடிய. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் என்பது நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம்
என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆயினும் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மையான கடவுள். இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ. ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள். உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக
தியாகமாக ஜீவித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் Hallelujah, 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 Hallelujah. விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவளை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும்
எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்லன், மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கு உரியவன். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மிக அழகாக நிற்கின்ற இவர்கள் யார்? பதிலுரை பாடலிலே நாம் பாடினோம். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, யார் இவர்கள்? புனிதர்கள் யார்? அவர்களும் உன்னை போல என்னை போல ஒரு மனிதராக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட பெற்றோருக்கு, குறிப்பிட்ட சூழலில் வாழ்கின்ற ஒரு தன்மை கொண்டவராக இந்த உலகிலே உதித்தவர்கள். மேலிருந்து குதித்தவர்கள் அல்ல, இந்த உலகிலே பிறந்தவர்கள். உங்களைப் போல என்னைப் போல உடலை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வினை வாழ முடிந்தது, ஏற்றுக்கொள்ள முடிந்தது? இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், இது சாத்தியமாகும். மனிதத்தில் புனிதம் புதைந்திருக்கின்றது. மனித வாழ்விலே இறைவனுடைய ஈடுபாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவனை நாம் கண்டடையலாம். இறைவனை நமது வாழ்விலே நாம் கண்டுணர்ந்து அதை பிறருக்கும் தரலாம், பிறரும் அனுபவிக்க செய்யலாம் என்கின்ற ஒரு உயரிய எண்ணத்தை தருகின்றார்கள் புனிதர்கள். ஏழைகளாக பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள், செல்வந்தராக பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள், கிராமத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள், துறவிகளாக இருந்த புனிதர்கள் இருக்கின்றார்கள், திருமணம் முடித்த புனிதர்கள் இருக்கின்றார்கள், இளையோராக இருந்த புனிதர்கள் இருக்கின்றார்கள், குழந்தைகளாக இருந்த புனிதர்கள் இருக்கின்றார்கள். யாரும் புனிதராகலாம் என்கின்ற ஒரு யதார்த்தத்தையும் இது நமக்கு புகட்டுகின்றது. திருமணம் ஆனவர்கள் கூட, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் கூட புனிதராக முடியும் என்கின்ற யதார்த்த உணவை இது தருகின்றது. கிறிஸ்துவின் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நாம் யார்? இதோ இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்றோமே, நாம் யார்? நாம் அனைவரும் பயணம் செய்கின்ற திரு அவையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம், பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை கடந்து இன்னும் 2 திரு அவைகள் உண்டு. ஒன்று துன்புறும் திரு அவை என்று சொல்லுகின்றார்கள். இறந்த பிறகும் இன்னும் வானக வீட்டிற்கு செல்லாத சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு நமது ஜபம், நமது அன்றாட இறைவேண்டல் தேவைப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கின்றார், உன்னதி ஜபம் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களை மீட்டெடுக்கும், காலி செய்யும். அந்த இடத்தில் துன்புறுகின்ற அந்த ஆன்மாக்கள் விண்ணகம் செல்ல உனது ஜபம் உதவிடும் என்று அவர் சொல்லுகின்றார். நமது ஜபத்தினால் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களை மீட்டெடுக்க முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். இது ஒரு திரு அவை. இன்னொரு திரு அவை மகிமையின் திரு அவை. விண்ணக எருசலேமிலே ஆண்டவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நமது சகோதர சகோதரிகள். அவர்கள்தான் இந்த புனிதர் கூட்டம். ஆண்டவனை நேர்முகமாக தரிசிக்கின்ற அந்த அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகின்றவர்கள். அவர்களுடைய முன்மாதிரியையும் இத்தகைய சகோதர சகோதரனுடைய பரிந்துரையும் நமக்கு தேவைப்படுகின்றது. துன்புறுகின்ற அந்த திரு அவையில் இருக்கின்ற
விண்ணகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அத்தகைய ஆன்மாக்களுக்கும் அது தேவைப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. பயணம் செய்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நமக்கென ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற புனிதருடைய வாழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தினமும் ஒன்றல்ல பல புனிதருடைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கென ஒரு முன்மாதிரியை தரப்படுகின்றன. உன்னை போலத்தான் நானும் வாழ்ந்தேன் இந்த உலகிலே, உன்னை போலதான் நான் பல கஷ்டங்களை அனுபவித்தேன், பல நஷ்டங்களை கண்டேன், நான் துவண்டு விடவில்லை, கடவுளை கண்டேன், கடவுளே எனக்கு எல்லாமுமாய் மாறினார், கடவுளே எனக்கு எல்லா சக்தியையும் தந்தார், நான் விடுதலை பெறுவதற்கு, நான் அவரை முகமுகமாக தரிசிப்பதற்கு அவரது அருளை கண்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். நமது சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள், விண்ணகத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நமக்கும் அவர்களுக்கும் உறவு உண்டு. நமது நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்லுகின்றோம், புனிதருடைய சமூக உறவை நம்புகின்றேன். இது வெறும் சொல் அடல் அல்ல, ஒரு வாக்கியம் மட்டும் அல்ல, இது நமது நம்பிக்கையினுடைய வெளி அடையாளம். நமக்கென புனிதர்கள் இருக்கின்றார்கள், பரிந்துரையாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம், நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள். பாவங்கள் பல செய்தாலும் கடவுள் நம்மை மீண்டுமாக காக்கின்றார். கடவுளுடைய பிள்ளைகள் எப்போதுமே பாதுகாக்கப்படுகின்றனர். அதே சமயம் தீமை நிறைந்த உலகமாக இது இருக்கின்றது என்கின்ற ஒரு யதார்த்த செய்தியையும் நாம் கண்டோம். கடவுளை நம்புகின்றவர்கள், கடவுளை தேடுகின்றவர்கள், கடவுளோடு உரையாடுகின்றவர்கள், உறவாடுகின்றவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார்கள் என்கின்ற ஒரு உண்மையை நாம் கண்டடைகின்றோம். அதே சமயம் இறுதியாக சொல்லப்படுகின்றது, சிலை வழிபாட்டை குறித்து கருத்தாயிருங்கள். அன்பினரை சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் கடவுள்கள் அல்ல, புனிதர்களை நாம் வழிபடுவது அல்ல, புனிதர்களுக்கு நாம் வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துகின்றோம். நம்மை வழி நடத்துகின்றவர்களாக, நமக்கு ஒரு முன்னோடிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றோம். சில சமயங்களில் மிகைப்படுத்தப்பட்ட வழிபாடுகள், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சில செயல்பாடுகள் நம்மையும் சிலை வழிபாடு செய்கின்றார்களே என்கின்ற ஒரு நிலைக்கு உந்தி தள்ளுகின்றது, அல்லது மற்றவர்களுக்கு இத்தகைய ஒரு புரிதலை தருகின்றது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது புனித அந்தோனியாராக இருக்கலாம், புனித செபாஸ்தியாராக இருக்கலாம், புனித ஜார்ஜாக இருக்கலாம், ஏன் அன்னை மரியாளாக கூட இருக்கலாம். சில வேளைகளில் கிறிஸ்துவை விட அதிகமாக முக்கியத்துவம் தருகின்றோம். மிக அதிகமாக நாம் தேவையில்லாத வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனையும் இந்த நாட்களிலே நாம் கண்டுணர வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரிகளே, புனிதர்களுக்கு மரியாதை, புனிதர்களுக்கு வணக்கம், கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை, இந்த ஒரு புரிதலை நாம் நமது மனத்தில் இருத்த வேண்டுமாய் இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புனிதர்கள் இருளின் பாதையிலே அவர்களே ஒளியாக நடந்தார்கள் என்று அடால்ஃப் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். கஷ்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், புரிதல் இல்லாத நேரங்கள், இருள் படர்ந்த ஒரு சூழல், எது நல்லது எது கெட்டது என்கின்ற புரிதல் இல்லாத நேரங்களில் கூட கடவுளுடைய துணையால், கடவுளுடைய அருளினால் அவர்களே ஒளியாக நடக்கின்றார்கள். அதாவது அவளது வாழ்வு கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வாக இருந்தது. அவருடைய சொல் கடவுள் சொல்கின்ற வார்த்தைகளாக இருந்தன. அவருடைய செயல்பாடுகள் கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு சுட்டி காட்டியது. எனவே ஒளியாக மற்றவர்களுக்கு அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள் என்பதனை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான், இயேசு
இந்த உரையாடல்களிலே நாம் பார்க்கின்றோம். தெளிவு பெறுகின்றார்கள் சீடர்கள். உம்மை போல அவரும் திருமுழுக்கு கொடுக்கின்றாரே என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது யோவான் தன் நிலை உணர்ந்தவராக தான் யார் என்பதை தனது சீடர்களுக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அவரல்ல நான், மெசியா அல்ல நான். என்ன சொல்ல விழுகின்றார்? கடவுள் அல்ல நான், என்னை கடவுளாக மாற்றிவிடாதீர்கள். நான் அவருடைய சீடன். அவருடைய மிதியடி வாரையை அவிழ்க்க நான் தகுதியற்றவன். அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், அவருடைய மகிமை உயர வேண்டும், நானோ குறைய வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான யதார்த்தத்தை, ஒரு புனிதனுடைய வாழ்வை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாளுக்கு அடுத்து, வளனாருக்கு அடுத்து, ஏன் அதற்கு முன்பாகவே இறைவனின் தூதர் யோவான் மிக மிக பெரிய புனிதர். அவரை போல உயர்ந்த மனிதர்கள் யாரும் பெற்றெடுக்கப்படவில்லை என்று இயேசு சொல்லுகின்றார். உயர்ந்த மனிதர், கடவுளால் மேன்மையாக்கப்பட்டவர். ஆனால் அவர் என்ன சொல்கின்றார்? நான் நல்ல மெசியா, நான் கடவுள் அல்ல, என்னை நீங்கள் கடவுளாக மாற்றி விடாதீர்கள். அவர் மட்டுமே கடவுள், மெசியா மட்டுமே கடவுள், கிறிஸ்து மட்டுமே கடவுள் என்கின்ற அந்த எண்ணத்தை இன்றைக்கு நமக்கும் இந்த நற்செய்தியின் வழியாக கிடைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, உனக்கும் எனக்கும் கூட இந்த வாய்ப்பு உண்டு. நீயும் நானும் கூட புனிதனாக மாற முடியும். ஏதோ பிறந்ததிலிருந்து நான் நல்லவன் வல்லவன், உண்மையை மட்டும் நான் பேசி கொண்டிருக்கின்றேன், நல்லவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனால் மட்டுமல்ல. ஆனால் இப்பொழுது கூட, இன்றையிலிருந்து கூட நமது மனம் மாறலாம், நமது சிந்தனை மாறலாம், நமது நோக்கு மாறலாம், இறைவனை நோக்கிய பயணம் ஆரம்பமாகலாம். உண்மையை நோக்கிய நமது பயணம் கண்டிப்பாக நம்மிலும் புனிதம் இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். அதே சமயம் அன்பினரை சகோதர சகோதரிகளே, என்னில் இருக்கின்ற புனிதத்தை நான் கண்டடைகின்ற போது பிறரிலும் அவர்கள் தங்களது புனிதத்தை கண்டடைய நாம் உதவி செய்ய வேண்டும். குறை கூறுபவர்களாக மட்டுமல்லாமல் அவர்களிலே இருக்கின்ற நன்மைத்தனத்தை ஊக்குவிக்கின்றவர்களாக, அவரிடம் இருக்கின்ற நிறைகளை நாம் மெச்சுகின்றவர்களாக, அவர்களிடையே சக்தி இருக்கின்றது, வலிமை இருக்கின்றது, இறைவனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதனை உணர்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற போது நாம் சேர்ந்தே வாழ்கின்றோம், சேர்ந்தே வளர்கின்றோம். மனிதத்தில் மட்டுமல்ல, புனிதத்திலும் கூட. எனவே இந்த நாட்களிலே பல புனிதருடைய அருளிக்கங்கள் நம்மை நிரப்புகின்றன, இந்த வளாகத்தை நிரப்புகின்றன. இதுவும் ஒரு விண்ணக எருசலேமாக மாறுகின்றது இந்த வளாகம். புனிதருடைய அந்த பிரசன்னம், அவர்களுடைய உடலிலிருந்த பாகம் அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அதிலிருந்து என்று பல்வேறு நிலைகளில் இந்த புனித பண்டங்கள் நம்மை சூழ்கின்றன. இந்த புனிதத்தை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கின்றன, நமது மரியாதையையும் வணக்கத்தையும் எதிர்பார்க்கின்றன. அவருடைய வாழ்வினுடைய சாராம்சங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதையே நமது வாழ்வினுடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றன. இது நமக்கென கொடுக்கப்பட்ட ஒரு வரம், அருள் வரம். நம்மிடையே இருக்கின்ற அந்த புனிதத்தை புரிந்து கொள்ள மீண்டுமான ஒரு அழைப்பு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஜப உணர்வோடு இந்த நாட்களை நாம் செலவிடுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், நமது குடும்ப வாழ்விலும், குழு வாழ்விலும், அன்பிய வாழ்விலும், இந்த இறை சமூக வாழ்விலும் புனிதத்தை நாம் மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவனை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த பாக்கியம், ஆண்டவனோடு இருக்கின்ற அந்த பேருண்மையை நாமும் நமது வாழ்வில் கண்டடைய இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். உமது திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, எம் மறை மாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர், நற்செய்தி பணியாளர், நம் பங்கிற்காக உழைக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டின் நலம் காக்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள்
மக்களின் மனசாட்சியாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜபமாலை மகிமையை உணர கூடியுள்ள என் பங்கு மக்கள், என் பங்கு தந்தையர் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளர், இத்திருப்பலியில் கலந்து கொள்ள இயலாத அனைவரையும் புனிதர்களின் திருப்பண்டத்தால் கிடைக்கப்பெறும் அத்துணை ஆசிரியரையும் வாரி வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இணையும் கரங்கள் ஜெபிக்க துடிக்கும் எங்கள் இதயம், இறைவா மற்றவருக்கு உதவும் கரங்களாக மாறவும் பணி செய்யவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம தனிப்பட்ட கருத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். கண்களை முடியவண்ணமாக ஆண்டவன் நமக்கென ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற அந்த புனிதத்தின் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள அருள் வேண்டுவோம். தனக்கே இருக்கின்ற தெய்வீக குணநலன்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பு செய்ய, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ, பிறரை மதிக்க, நீதி வழங்க கடவுள் நமக்கு பெரிய மனதினை கொடுத்திருக்கின்றார். இதை கண்டு உணர்கின்றவர்களாக, இதை நமது வாழ்விலே வாழ்கின்றவர்களாக, கடவுள் இன்னும் வாழ்கின்றார் என்கின்ற உண்மையினை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்க இந்த நேரத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே. அருள் வாழ்வில் நான் வளர உன் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே உம்மை அடைய
செய்தி பணியை நானும் செய்ய நாதனே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே அன்பினரை சகோதர சகோதரர்களே, பிள்ளைகளே, என்னுடைய முடிதமான இப்பலி எல்லாமல்ல தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பணியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையில் உமக்கு உந்ததாய் இருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதை உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் என்று உமது அருளா எங்கள் அன்னையாகி விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாடு எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரர்களாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றனர். அந்நகரையே நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அருள் வழியாக அருளுகின்றீ. ஆகவே அப்புனிதர்களோடும் வானத்து துறையின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதிய காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பி அம்புரோஸ், எல்லா திருநிலையினர், புனிதர்களுடைய வணக்கத்திற்காக வந்திருக்கிற பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித மரிய கொரட்டி, புனித டோம்னிக் சாவியோ, புனித ஜான் மரி வியானி, புனித அந்தோனியா, மற்ற எல்லா புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறில உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறளும், எனது ஆன்மா நலமடையும். இதையின் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதைய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதையின் நினைவாய் செய்ய மாட்டாயா? இன்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதயம்
நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதை நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிட நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதா உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திரு பயணிகளுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களா உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவுள்ள ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவளுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடியுள்ள அமைதி பெறுவதைக் கண்டு அகமிழும் திரு அவின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் அமருவோம். அன்புக்குரியவர்கள், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 1500 புனிதருடைய அருளிக்கங்களுடைய கண்காட்சி ஆரம்பமாக போகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றவர்கள் திருவாளர் ஜாய்ஸ் எஃப்ரேம். அவரும் அவருடைய மகன் குருவாக இருக்கின்றார் எஃப்ரேம். அவர்கள்தான் இதற்கு முக்கியமான காரணம். ஒரு தனி மனிதர்களாக இதை ஆரம்பித்து இன்றைக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கின்ற ஒரு அற்புதமான செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஆயர் பெயராலும் இங்கே இருக்கின்ற குருக்கள் மற்றும் நம் பங்கு மக்கள் அனைவர் பெயராலும் நன்றி சொல்லி இந்த பூங்கொத்தை கொடுத்து அவர்களை நாம் வரவேற்போம். I don't know whether he understands Tamil. நான் மலையாளம் சம்சாரிக்கல. മനസ്സിലായോ? Then come forward. So that is T-shirtல இருக்கிறது தான் அப்பா, அவருடைய மகன், அவருடைய சகோதரர், அவர்களுடைய முயற்சி தான் இந்த 1500 அவர்களுக்கு இந்த மலர் கொத்தை கொடுத்து will give to your father. Is it okay? That's okay, no? Yes. ஆயர் அவர்கள் இப்பொழுது மலர்களை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பையும் அன்பையும் ஆசி தருவார்கள். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, அருளிக்கம் என்றால் என்ன, அதனுடைய விவிலிய பின்னணி என்ன, நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் அதனுடைய பங்கு என்ன, ஏன் இதை இங்கே செய்கின்றோம், இதை செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்ற கொள்கை விளக்கம் சிறு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 30 ரூபாய் தான் இங்கே வெளியே உங்களுக்காக விலைக்கு கிடைக்கிறது. எனவே நீங்கள் வாங்கி அதை பயன்பெறலாம். ஒரு நினைவு சின்னமாகவும் இதை வைத்துக் கொள்ளலாம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த திருப்பலி முடிந்துவிட்டது. உடனடியாக ஆயரும் குருக்களுமாக சென்று அன்னையினுடைய அருளை தாங்கியிருக்கின்ற ஒரு தீர்த்த தொட்டியை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அங்கே தீர்த்தம் இலவசமாக நீங்கள் எந்த நேரத்திலும் பிடித்து கொள்ளலாம். பாட்டில் இங்கிருந்து நீங்கள் எடுத்து செல்வதற்காக நம்முடைய ஆலயத்தினுடைய அன்னை மரியாளுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கின்ற ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு காட்டினா கூட நல்லாயிருக்கும். அது பின்னாடி விலைக்கு கிடைக்கிறது. இங்கே பின்னாடி கோல்பிங் சங்கத்தினர் கடை வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கொள்ளலாம். தீர்த்தம் நீங்கள் கண்டிப்பாக அன்னையினுடைய அருள் அடையாளமாக இலவசமாக பிடித்து கொள்ளலாம். இங்கே வலதுபுறமாக, ஆலயத்தின் வலதுபுறமாக
அதற்காக ஒரு சிறு இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் அதை பிடித்து கொள்ளலாம். அந்த தீர்த்தத்தை இப்பொழுது ஆயர் அவர்கள் அர்ச்சித்து, நான் சொன்னபடி நான் சென்ற ரோமாபுரிக்கு சென்ற பொழுது 7 திருத்தலங்களில் இருந்த தீர்த்தங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்றேன். அதோடு சேர்த்து அர்ச்சிக்கப்படும். அந்த தீர்த்தத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சென்று வீடுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த பாட்டில் நீங்கள் அங்கே பின்னாடி வாங்கிக் கொள்ளலாம். இந்த நாட்களிலே கண்டிப்பாக இதை செய்வதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இருந்தாலும் ஒரு சிலர் வாலண்டியர்ஸாக நாங்கள் அழைத்திருக்கலை பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். பங்கு பெற உறுப்பினர்களும் இளைஞர்களும் அவர்களுக்கு இந்த வாலண்டியர்ஸ்க்கான மெடல் அடையாளம் தாங்கிய இதை அடையாளமாக தந்து விடுகின்றோம். அவர்கள் இதை அணிந்திருக்கின்றவர்கள் இந்த அருங்காட்சியகத்திலே ஒழுங்குபடுத்துவார்கள். எனவே அவர்கள் சொல்வதற்கு தயவு செய்து கொடுங்கள். ஒருவர் அடையாளமாக இதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞருடைய பிருத்திவிராஜ் இருக்காரா? இளைஞருடைய தலைவர் பொறுப்பாளர் இல்லை, பால்ராஜ். பிருத்திவிராஜ் இருக்க இல்லை, முன்னாடி வாங்க. ஸோ மற்றவர்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வாங்க. ஸோ இதை அணிந்திருக்கின்றவர்கள் தான் ஒழுங்குபடுத்துவார்கள். எனவே அவர்கள் சொல்வதற்கு தயவு செய்து செவி கொடுங்கள். இதை வாங்கிட்டு போயிடுங்க மொத்தமாக. இப்பொழுது இறுதி பாடல் பாடுகின்ற பொழுது இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனையில் எங்களோடு வருவார்கள். தீர்த்தொட்டியை மந்திரிப்பதற்காக அங்கே மந்திரிப்பாடு நாங்கள் பவனியாக அங்கிருந்து வருவோம். நாம் எல்லோருமே ஜெபமாலை ஜெபித்து கொண்டு, நீங்கள் வெளியே சென்று ஆலயத்துக்கு முன்பாக காத்திருங்கள். ஜெபமாலை ஜெபித்து கொண்டு பவனியாக அந்த அருங்காட்சியகத்திற்கு செல்லுவோம். அங்கே மந்திரி திருப்பாடு, ஆயர், குருக்கள், அதற்கடுத்து மரியாயின் சேனை உள்ளே செல்வார்கள். அதற்பாடு எல்லாருக்குமே அனுமதி இருக்கிறது. ஒரு ஒழுங்குமுறைக்காக அவர்கள் இன்றைக்கு நமக்கு முன்னாடி செல்வார்கள். எனவே இறுதி பாடல் முடிந்த ஒரு பாடல் ஜெபமாலை ஆரம்பியுங்கள். அந்த நேரத்தில் ஆயர் அவர்கள் அந்த தீர்த்தொட்டியை அர்ச்சித்து புனிதப்படுத்துவார்கள். இறுதி பாடல். மரியாயின் சேனை எழுதுவாங்க. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, கப்ரியேலே, ரஃபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அப்ரஹாமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மோயிசனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித எலியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரும் இறைவாக்கினருமான புனிதர் அனைவருமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பலவேந்திரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே,
வரங்களின் வடிவாம் புனிதர்களே புகழ் போற்றி பாடுகிறோம். வரங்களின் வடிவாம் புனிதர்களே புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. வரங்களின் வடிவாம் புனிதர்களே உன் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய ராயப்பரே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய அந்திரேயாவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய யாக்கோபே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய சீமோனே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் யூதா ததேயுவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய யாக்கோபே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய பிலிப்புவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய யோவானே புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. வரம் தரும் தூய பத்தலமேயுவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய மத்தேயுவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய மத்தியாசே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய சின்னப்பரே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் தூய தோமாவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித சக்கரியாவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித எலிசபெத்தே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித யோசேப்பே புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. வரம் தரும் புனித யோவானே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித சுவக்கீனே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித அன்னாளே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித ஸ்தேவானே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித பர்னபாசே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித லூக்காவே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித மார்க்குவே புகழ் போற்றி பாடுகிறோம். தூய மரியாளின் முக்காடே புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிடமே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். ராவுணவின் திருமேசையே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். கெத்சமனி தோட்டத்தின் உன்னதமே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். இயேசுவின் கல்லறை மகத்துவமே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். தூய ஆவியின் அருளிடமே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித லிடியாவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித லீனசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித கிளீட்டசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே வரம் தரும் புனித கிளெமெண்டே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித சிக்ஸ்துசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித ரணேயுசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித செசிலியம்மாவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் வனத்து அந்தோணியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித வேணான்சுசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித லாரன்சே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித செபஸ்தியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே வரம் தரும் புனித விக்டரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித ஜூலியனே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித கிறிசோகொன்சே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித பங்கிராசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித அனஸ்தாசியாவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித அன்னேசம்மாளே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித சில்வஸ்டரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித மார்ட்டினே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே வரம் தரும் புனித அம்புரோசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித தியோடரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித எரோனிமுசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித அகுஸ்தினாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித அலெக்சிஸே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித பெனடிக்டே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித கிரகோரியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் புனித உர்சுலாவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே
வரம் தரும் புனித ப்ரூனோவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித பெர்னார்துவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித டோமினிக்கே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித அசிசியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித கிளாராவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் பதுவை அந்தோணியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் தாமஸ் அக்குவினாசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித கெத்ரூத்தம்மாளே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே வரம் தரும் புனித ரோச்சே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித பிரிஜித்தே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித கயத்தானே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் லயோலா இஞ்ஞாசியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித அருளப்பரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் பிரான்சிஸ் சவேரியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித ஸ்தானிஸ்லாசே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித போர்ஜியாவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே வரம் தரும் அவிழா தெரசம்மாளே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் கனிசியு பீட்டரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் பிழிப்பு நேரியே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் ஜாண்டே கோட்டோவே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் ஞான பிரகாசியாரே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித ஜேம்ஸ் கிசாயே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித கிடியோசியே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் புனித பவுல் மிக்கியே உம் புகழ் போற்றி பாடுகிறோம் பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீரெம்மில் நிறையவே